லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஃபார்மசி கோர்ஸ் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கிரிப்டும் இருக்காது. என்னோட மனசுல இருந்து நான் அப்படியே சொல்லிட்டேன். அதுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டவுட்டாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவில் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். பீட்டர் ராஜன் கமெண்ட் பண்ணியிருக்காரு, டிஃபார்ம் படிச்சா ஓன் ஃபார்மசி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக டிஃபார்ம் படிச்சா ஓன் ஃபார்மசி வைக்கலாம். பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபார்மசி தான் வைக்கிறீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ முக்கியம் கிடையாது. நீங்கள் டிப்ளமோ படித்தாலே போதும். டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் ஏதாவது பிரைவேட்டில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபார்மசி வைக்கலாம். லுஃப்னான்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லுஃப்னாவா லஃப்னாவான்னு சரி தெரியல. மெடிக்கல் ரெப் ஆகலாமா, அதில் ஸ்கோப் இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக மெடிக்கல் ரெப் ஆகலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நல்ல சேலரி கிடைக்கும், ப்ளஸ் இன்சென்டிவ் மற்ற சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் மெடிக்கல் ரெப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸோ இல்லை மாஸ்டர்ஸோ படிக்கணும் அவசியம் இல்லை. வழக்கம் போல டிப்ளமோ படிச்சாலே போதும். பட் சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி படிச்சவங்க தான் மெடிக்கல் ரெப்பா வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுலயும் வெவ்வேறு ஃபீல்டில் சேர்ந்தவங்களையும் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபீல்ட்லயும் நம்ம காம்படிஷன்ன்றது ரொம்ப ஹையாவே இருக்குது. இது ஒரு நெகட்டிவ். காம்படிஷன் மீன்ஸ் நம்ம ஃபார்மசி படிச்சவங்க கூட காம்படிஷன்றதை விட வெவ்வேறு ஃபீல்டு கூடவே நம்ம காம்படிஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு அலைச்சல் பிடிக்காது அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகாது. இது நீங்கள் ஒவ்வொரு டாக்டர்ஸாக மீட் பண்ணி உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த பெஸ்ட் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டோட வேலை. எழில் வெந்தன்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வேஸ்ட்டு தான், நானும் கிராஜுவேட் தான். நம்மள மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க போல. மதன்குமார்ன்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் பெருசாகவே கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்னன்ற படிச்சு சொல்கிறேன். ஓகே, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட மனக்குமரில் அப்படியே சொல்லியிருக்கீங்க. இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருக்காரு. இது கஷ்டமான ஃபீல்டு தான். ஃபீல்டு கஷ்டம் அப்படின்றத எதை வச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ஸ்கோப் இல்லை. இந்தியாவில் ஃபார்மசியில் வந்து ரொம்ப ஸ்கோப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவே அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிக்கு ஓரளவுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸ்கோப்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா சேலரி வச்சு தான். ஏன்னா நம்ம அதுக்காக தான் நான் இது பண்ணுறோம். ஸோ சேலரி வைஸ் பார்த்தோம்னா இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ அடுத்த அதர் கண்ட்ரீஸ்லாம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. பட் இந்தியாவில் ஃபார்மசி படித்தவங்க இருக்கிறத விட மற்ற கோர்ஸ் படித்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. கோர்ஸ் கூட படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. 10th 12th இருந்தாலே மெடிக்கல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மள மாதிரி ஃபார்மசி படித்தவங்களுக்கு வந்து அப்படியே சேலரி அதிகமாக இருக்கும். டிமாண்ட்ன்றது ஒன்று கிரியேட் ஆகும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் டிமாண்ட் இருந்தால் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேலரி அதிகமாகும். சரண்யா சுகுமார் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்க கூடாதா? ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. தான் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே இந்த கோர்ஸை படிச்சிருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட நான் 2016 பேட்ச் இந்த ஃபார்மசி சேர்ந்தப்போ எனக்குமே அப்போ தெரிஞ்சிருந்தா நானுமே ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக இந்த கோர்ஸை பற்றி நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. ஃபார்மசின்றது படிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. சொல்லப்போனால் டாக்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டமாக படிக்கிறாங்களோ அதோட மைல்டு வெர்ஷன் தான் நம்ம படிப்போம். பட் ஸ்கோப்ன்றது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே டவுட்டான ஒரு விஷயம் தான். 143IA அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மை ஏஜ் 26, படிக்கலாமா? படிக்கிறதுக்கு வயசு கிடையாது, எப்போ வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக இப்போ படிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபார்மசி படிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்சிடர் போய்க்கோங்க. பிரபாவதி 4030 கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, டாக்டர் தமிழ்நாடு மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்களா, அந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜஸ், அதுக்கு ரெகுலேஷன் ஸ்கூலில் இருக்கிற காலேஜஸ்லாம் நம்ம படித்தோம்னா வேலை கிடைக்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது, மற்ற யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து வேலை தேடுறதுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேலை படிக்கிறதா இருந்தால் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் படிக்கலாம். பட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அண்டர் இருக்க ரெகக்னிஷன்ஸில் இருக்க காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா பெட்டர் வேலை கிடைக்கிறதுக்கு. பட் ஃபார்மசி தான் படிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கோமதி G6178 அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நர்சிங் பெஸ்ட்டா ஆர் பிஎஸ்சி இன் அனஸ்தீசியா கார்டியாக் எம்எல்டி ப்ளீஸ், டோட்டலி கன்ஃபியூஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் நர்சிங் சூஸ் பண்ணலாம். மற்ற எல்லா கோர்ஸை விட நீங்கள் நர்சிங் சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எல்லா கோர்ஸும் பெஸ்ட்டான கோர்ஸ் தான். பட் நர்சிங்கில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம ஊர்லேயும் ஓரளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சிட்டி சைடில். அதே மாதிரி நீங்கள் ஃபாரினுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப தாராளமாகவே இருக்குது, சேலரியும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நர்சிங் படித்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த மென்ஷன் பண்ண கோர்ஸில் எது பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நர்சிங் வந்து ரொம்ப பெஸ்ட். சுவாமி ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஃபிசியோதெரப்பி எப்படி இருக்குது, எனது மனதில் சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன். அவங்க டாக்டர் வந்து அவர் ஃபிசியோதெரப்பி சேர்க்கலான்னு இருக்காரு. கண்டிப்பாக சேருங்க, ரொம்ப நல்ல ஒரு கோர்ஸ் தான். அதுவும் இப்போ நல்லா பூம் ஆகிட்டு தான் வருது. ஸோ ஒரு வேலை சேர்க்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துருங்க. அருள் வினோத் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வேல்யூ இருக்கா? பிஃபார்மசிக்கு போட்டியான ஒரு கோர்ஸே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான். ஸோ தாராளமாக நீங்கள் பிஃபார்மசி படிக்கலாமா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கே போங்க. உங்களுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி வரும், ஃபார்மசிலையும் கெமிஸ்ட்ரி வரும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் இன்னும் அதிகமாகவே கெமிஸ்ட்ரி வரும். ஸோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரி விருப்பம் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக படிங்க. பிஎஸ்சி மட்டும் படிக்காமல் எம்எஸ்சி சேர்த்து படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஎஸ்சி படித்த பையன் இன்டர்வியூக்கு போகிறாங்க, கூடவே ஒரு பிஃபார்ம் படித்த பையன் இன்டர்வியூக்கு போகிறாங்கன்னா, ஐ மீன் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில்
ஃபர்ஸ்ட் அவங்க சூஸ் பண்றது யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்ல எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. பிஃபார்ம் படிச்சவங்கள தள்ளி விட்டுருவாங்க. ஸோ தாராளமா நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம். நித்யஸ்ரீன்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ணா யூபிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எவ்ரி இயர் வருமா, அதுக்கு ட்ரை பண்ணலாமா? கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் வருது, அதாவது நீங்க படிச்ச ரிலேட்டடா ஏதாவது ஒரு எக்ஸாம் வருதுன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு ட்ரை பண்ணலாம். அது யூபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, நீங்க யோசிக்காம கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலாநிதி ப்ரோ நர்சிங் பத்தி வீடியோ போடுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நர்சிங் ஜாப்ல இருக்காங்க. நான் அவங்க கிட்ட கேட்டு கண்டிப்பா அதுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுறேன். பட் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி இங்க பிஃபார்ம் படிக்கிறதுக்கு பதிலாக பிஎஸ்சி நர்சிங் தாராளமாக படிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோர்ஸை பற்றி நெகட்டிவ் தாட்ஸாக தான் நான் சொல்லியிருப்பேன்ற மாதிரி தான் கன்வே ஆயிருக்கும் கண்டிப்பாக. பட் இது நெகட்டிவாக சொல்லணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணல. ஆக்சுவலாக அது அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கோர்ஸுக்கு நம்ம செலவு பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயமா இல்லை. என்ன பண்ண இந்த ஃபார்மசி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. நான் ஜாயின் பண்ணப்பவே அது 1 lakh இருந்துச்சு. இப்போ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கோர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மாறிடுமோ, அதாவது பசங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டில் போய் ஜாயின் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண வச்சிடுறாங்க. பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை விட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நிறைய பசங்க போய் ஜாயின் பண்ணுறதை நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நான் நினைக்கிறேன்னா, இந்த நீட் வந்ததுனால தான். நம்ம பசங்க அழகாக நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க. அப்போல்லாம் நீட் இல்லைன்ற ஒரு காரணத்தினால நல்லா மார்க் எடுத்து டாக்டர் சீட் வாங்கி படிச்சிருப்பாங்க. பட் இந்த நீட்ன்ற ஒரு விஷயம் வந்ததுனால அதில் நம்ம பசங்க படித்து பாஸ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அந்த கோச்சிங் சென்டருக்கு அவங்க செலவு பண்ணுற செலவு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கு இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோச்சிங் சென்டருக்கு நான் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அதுக்கு அடுத்து இருக்க மெடிக்கல் கோர்சஸை நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்மசியாக இருக்கட்டும், நர்சிங்காக இருக்கட்டும், அதுக்கு கீழே இருக்க இன்னும் கார்டியாலஜி, ஃபிசியோதெரப்பி எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் அதில் சேர்த்து விட்டுறாங்க. நல்ல மார்க் எடுத்தவங்கள கூட இந்த மாதிரி ஒரு கோர்ஸில் சேர்த்து விட்டுறாங்க. இது தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது தப்பு தான். என்ன ஒரே வழி அப்படின்னா நீட்ன்றதை கேன்சல் பண்ணி ஆகணும். அண்ட் நீட் அதுதான் என்னோட சைட்லேருந்து நான் வைக்கிறது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பொலிட்டிக்கல் வீடியோஸாக போட்டுட்டு இருந்தோம். சரி, இதில் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, அதனால் ஒரு வீடியோ பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.